அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு அப்படின்னு இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கிரக நிலைகளும் கிரக நிலை மாற்றங்களும் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் என்ன, எந்த விஷயத்தை நீங்கள் பரிகாரமாக செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நன்மையை அடைய முடியும், அது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே மேன்மையை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டால் நன்மைகளும் பெற முடியும். உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் அப்படின்னா உங்கும் சுக்கிர பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் ஜாதகத்தை கணிச்சு நன்மைகளை பெற்றுக்கோங்க. இப்போ இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் சுக்கிரனும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனும் புதனும், சுகஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சனியும் ராகுவும், லாபஸ்தானத்தில் சந்திரனும், அயன சைன போகஸ்தானத்தில் சந்திரனும் வரம் வரக்கூடிய சூழ்நிலையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் என்பது எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தா 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போறாரு. 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போறாரு. 29ஆம் தேதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கும், 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும் மாற்றம் அடைய போறாரு. இந்த மாற்றங்கள் மூலம் இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம். இந்த கிரகநிலை மாறும் பொழுது உங்களோட வாழ்க்கையிலையுமே நன்மை தீமை இது மாறுங்க. அந்த வகையில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விவகாரங்களையுமே நீங்கள் கொஞ்சம் தீர்க்கமாக ஆலோசனை செஞ்சு பக்குவமான அணுகுமுறையில் எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சிங்கன்னா வெற்றியை பெற முடியும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சிந்தித்து செயல்படுகிற ஒவ்வொரு விஷயமுமே பண வரத்தை அதிகரித்து கொடுக்கும். காரிய தடங்கல்களும் ஒரு சிலது அவ்வப்போது வரலாம், தைரியமாக நீங்கள் எதிர்கொண்டால் நன்மைகளை பெறலாம். உங்களோட மனதில் ஏதாவது ஒரு கவலை தேவையில்லாமல் உண்டாகிட்டே இருக்கும், ஆனாலும் அதை பெருசுப்படுத்தாமல் நீங்கள் உங்களோட வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினா நன்மைகளை பெற முடியும். பெரும்பாலும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலைகள் உங்களுக்கு காரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவியை தக்க சமயத்தில் பெறுவீங்க. புதிய நபர்களின் நட்பு உங்களோட வாழ்க்கையில் மேன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமான வகையில் நடந்து முடிய போகுது. உங்களோட பேச்சு திறமையால் பல நன்மைகளை நீங்கள் பெற போகிறீங்க. நயமாக பேசுவதன் மூலம் உங்களுடைய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெறலாம். வேலை பார்க்குற இடத்துல கூட நீங்கள் கொஞ்சம் பொதுவாகவே கவனமாக வேலையை செய்கிறது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும், சண்டை சச்சுரவுகள் தீரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் பலப்பட்டு காணப்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும் மாதம் இந்த மாதம். உங்களுக்குமே மனதில் தேவையில்லாத கவலை ஏதாவது இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வரலாம். இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் மனக்கவலை குறையும். ஆன்மீகத்தில் இந்த மாதம் கொஞ்சம் நாட்டம் அதிகரித்து செல்வதன் மூலம் உங்களோட மனதில் நிம்மதியான நிலை வரும். வருகிற தடை எல்லாமே உடைத்தெறியக்கூடிய பலனை இந்த மாதம் நீங்கள் பெற முடியும். எல்லா வகையிலுமே நன்மைகள் பெறணும் அப்படின்னா உங்களோட குலதெய்வ வழிபாடை இந்த ஆடி மாதம் செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்குமே நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் உங்களோட பணிகளில் எந்த அளவுக்கு தீவிரமாக செயலாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகளை பெறுவீங்க. உங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த பணியாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இலக்கியம், கதை, கவிதை இந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே புகழ் அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். உங்களுடைய பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் அவ்வப்போது வரலாம், அதனால கவனமாக இருங்க. அழகு நிலையம் வச்சுருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸ் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் விற்பனை அதிகரிச்சிருக்கும். உங்களோட தொழிலை விரிவுபடுத்துவதற்கு சரியான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதிய யுக்திகளை கையாண்டால் உங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே நீங்கள் பெற முடியும்.
விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சலுக்கு உண்டான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். உதவிகள் மூலம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புமே அமையும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வரக்கூடிய ஒப்பந்தத்திலெல்லாம் எது சரி வரும், எது தவறாக இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து சிந்தித்து செயலாற்றுங்க, நல்லதாக இருக்கும். நீங்கள் மேன்மை அடையக்கூடிய பல வாய்ப்புகள் வரும். வர வாய்ப்பெல்லாம் சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புமே வரும். அதுலேயும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான வாய்ப்புகள் வரப்போகுது. வாய்ப்புகள் வந்து குவியும். எதை செய்கிறது எதை விடுறது அப்படிங்கிற குழப்பம் வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல் ஏற்படலாம். உங்களோட பாடத்திட்டத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. நல்லா படித்து மதிப்பெண் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்டு நடந்தால் நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா வளர்பிறையில் வரக்கூடிய திங்கள், புதன், வெள்ளியும், தேய்பிரையில் வரக்கூடிய புதன், வெள்ளி இதெல்லாம் அதிர்ஷ்ட கிழமைகளாக அமைஞ்சிருக்கு இந்த மாதம். மேலும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரிகாரமாக உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று பெருமாள் ஆலயத்தை 11 முறை வலம் வந்து வழிபட்டிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் தீரும். உங்களோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கி முன்னேற்றம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினமுமே ஓம் கிரீம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையுமே உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லுங்கள். அதுவும் நீங்கள் இந்த பெருமாள் ஆலய வழிபாடு செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா இன்னும் நல்ல பயன்களை பெற முடியும். பண ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் 6 மற்றும் 7ஆம் தேதி வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா 29, 30, 31 இந்த 3 தினங்களுமே அதிர்ஷ்ட தினங்களாக அமைஞ்சிருக்கு. அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே பல வகையிலுமே நன்மைகளை கொடுக்கக்கூடியது அமைஞ்சிருக்கு. ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படிப்பட்டது அமைஞ்சிருக்கு அப்படின்னு இப்போ நம்ம பார்த்தோம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான தினங்கள் என்ன, அன்றைய தினம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஆடி மாதம் இந்த புண்ணிய காலகட்டத்தில் நம்ம புனித நதிகளில் நீராடினா நம்மளோட பாவங்கள் தீரும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆடி மாதத்தை கணக்கில் வச்சு தான் பண்டிகைகளோட தொடக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆடி மாதம் பாருங்கள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய அம்மன் மற்றும் எல்லா சாமிக்குமே வெகு விமர்சையாக திருவிழா கொண்டாடுவாங்க. பூஜை புனஸ்காரம் ரொம்பவுமே சிறப்பாக நடக்கும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செஞ்சால் நம்மளோட வாழ்க்கையில் தீராத கஷ்டங்களும் தீரும். நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கி வளரும். ஆடி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் கோவிலில் எலுமிச்சை பல விளக்கேற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். ஆடி மாதம் வளர்பிறை வரக்கூடிய துவாதசி நாளில் தொடங்கும். கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் துளசி பூஜை செய்து வழிபட்டு வந்தால் நினைத்தது நடக்கும். வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் செல்வங்களும் கிடைக்கும். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில் காமாட்சி அம்மனை வழிபட்டால் திருமண தடை விலகி சுபிட்சம் உண்டாகும். இந்த மாதம் முழுவதுமே மீனாட்சி தாயாரை வழிபட்டால் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் உருவாகும். முத்து மாரியம்மனை ஆடி மாதம் மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகும். வாழ்க்கையில் ஒரு செல்வநிலை மேலோங்கி வளரும். ஆடி மாதம் வரும் சுக்லாபட்ச ஏகாதசி தினத்தன்றைக்கு அன்னதானம் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். ஆடி மாதம் சுக்லாபட்ச திரியோதசியில் பார்வதி தேவியை நினச்சி விரதம் இருந்தால் நினைச்சது நடக்கும். விரைவில் சுபிட்சம் கிடைக்கும். அதே போல் ஆடி அமாவாசை தினத்தன்னைக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சால் நன்மைகள் பலவும் வந்து சேரும். ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்மன் வழிபாடை செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் தீராத கஷ்டங்களும் தீரும். ஆடி பூரத்தன்னைக்கு ஆண்டாள் பிறந்ததால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்ரீ வில்லிபுத்தூர் கோவிலில் ஆடிப்பூரம் அன்னைக்கு ஆண்டாளை நந்தவனத்துக்கு எழுந்தருளை செய்வாங்க. அப்போ வந்துட்டு திருப்பாவை, நாச்சியார் மொழி, திருப்பல்லாண்டு பாசுரம் எல்லாம் ரொம்பவுமே சிறப்பாக பாடுவாங்க. அப்போ வந்துட்டு ஆண்டாள் மனம் ரொம்பவுமே குளிர்ந்துருக்குமா. அந்த சமயத்தில் நம்ம ஆண்டாளை வழிபட்டு பிரார்த்தனை செஞ்சோமா நம்மளோட எல்லா பிரார்த்தனைகளுமே நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த ஆடி மாதம் வரக்கூடிய பூரம் அன்னைக்கு அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் வாங்கி அணிஞ்சுக்கிட்டா திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தையும் பெற முடியும் அப்படின்னு ஐதீகம் சொல்லுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான தினத்திலையுமே நீங்கள் முறையாக இறை வழிபாடை செஞ்சால் அனைத்து விதத்துலையுமே நன்மைகளை பெற முடியும். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளோட சேனலில் வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.
நன்றி, வணக்கம்.